ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலத்தில் கொட்டாங்கச்சியை வச்சு தொட்டியில் எப்படி மண் கலவை நிரப்புறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமே. சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தேங்காயில் வர கொட்டாங்கச்சியை தூக்கி போடாமல் சேகரித்து நிறைய வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கேன் தொட்டியை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஹோல் மட்டும் கீழே போட்டு விட்டுருங்க. அதில் தேங்காய் நார் கழிவுகளை நல்லா பரப்பி விடுங்க. இப்போ கொட்டாங்கச்சிகளை கவுத்து போடணும் சுத்தி. இது எதுக்குன்னா, கவுத்து போடுறது தண்ணி கீழே ட்ரை ஆகிறதுக்கு தான். இப்போ திருப்பியும் மண்ணை நிரப்பி ஒரு லேயர் கொட்டாங்கச்சிகளை சுத்தி பரப்பி விடுங்க. இப்படி செய்யறது எதுக்குன்னா, தொட்டி ஃபுல்லா மண்ணு நிரப்பும் போது வெயிட் அதிகமாயிடும். இதே கொட்டாங்கச்சி அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறதுனால மண்கலவை நமக்கு குறைவாதான் செலவாகுமே. இப்ப நம்ம இதுல பெரிய பெரிய செடிகளும் வைக்கலாமே. கத்திரி, தக்காளி எல்லாம் நல்ல வேர் அகலமாகவும் ஆழமாகவும் இம்முறையில விட ஆரம்பிக்குமே. டெரஸோட வெயிட் அதிகமாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஈரமும் வெயில்ல சீக்கிரம் எவாபரேட் ஆகாதே. ஒரு 10 கிலோ உள்ள வெயிட் உள்ள தொட்டி இந்த முறையில நம்ம பண்ணோம்னா 8 கிலோ தான் இருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்துல வெயிட் ஏத்தாம இம்முறைய செய்யலாமே. கீழே தேங்காய் நார் போட்டிருக்கிறதுனால செடிக்கு ஈரம் இருந்துகிட்டே இருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.